என்ன இது சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது? இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆம் அன்பு நெஞ்சங்களே, ஆத்திச்சூடியிலே 85வது கட்டளையிலே ஔவையார் மிக தெளிவாக சொல்லுகின்றார், பையலோடு இணங்கேல். பையல் என்றால் என்ன? அறிவு முதிர்ச்சி அடையாத குழந்தை அல்லது முட்டாள். எனவே பையலோடு இணங்கல் என்று சொல்லுகிற பொழுது அறிவு முதிர்ச்சி அடையாத குழந்தைகளோடு அல்லது முட்டாளோடு நீ கூட்டு சேர வேண்டாம். இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், பெரிய ஆட்கள், வயது முதிர்ந்தவர்கள் சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள கூட்டிக்கிட்டே திரிவாங்க. அது இந்த சமுதாயம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியும். தனது வயதை ஒத்த மனிதர்களோடு உறவு கொள்வதை தவிர்த்து, உரையாடுவதை தவிர்த்து, நட்புறவு கொள்வதை தவிர்த்து இந்த சின்ன பிள்ளைகள் அப்படியே கூட்டி சேர்த்து தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிறைய நபர்களும் இல்லாமல் இல்லை. ஜீசஸ் கூட ரொம்ப அழகாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. மிக தெளிவானது பாருங்க. ஔவை பிராட்டியார் கூட இந்த கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பாக கடைபிடித்தவங்க. எப்படின்னா, சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு இடையே இருந்த அந்த பகையை எல்லாம் போக்கி பல போர்கள் மூழுவதையெல்லாம் தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரதியார் கூட ஔவை பிராட்டியாருடைய இந்த பகுதியை தன்னுடைய மனதிலே உள்வாங்கி ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதியாக திகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மாவீரன் நெப்போலியன் கூட தன்னுடைய நாட்டில் தான் ஒரு சிறப்பாக ஒரு அரசராக, மன்னராக இருப்பதற்கு அடிப்படையாக திகழ்ந்தது அவர் கெட்ட சகவாசங்களை எல்லாம் விட்டு தலை சிறந்த அறிவுமிக்க ஞானமிக்கவர்களை தன்னோடு வைத்திருந்ததால் தான். சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுவதால் என்ன நடக்கும்? தங்களுடைய செல்வாக்கை இழக்க நேரிடும். ஸ்கூலில் கூட பார்த்துருக்குறோம், டீச்சர் சொல்லுவாங்க, நீ அந்த பையனோட எதுக்கு பழகிற, வேண்டாம், தீய சகவாசம் வேண்டாம் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள நேரிடும். அது மட்டுமல்லாமல் சண்டையை வருவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட நேரிடும். எனவே இந்த முட்டாள்தனமாக செயல்படக்கூடியவர்களை தவிர்ப்பது, அவர்களோடு நட்புறவு பாராட்டாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதேபோன்று ஒரு 4-5 பேர் கூடக்கூடிய இடத்துல அரசியல் பேசுவது, இந்த முட்டாள்களோடு அரசியல் பேசுவது என்பது வீணான விவாதங்களுக்கு இட்டு செல்லும். வீணான விவாதங்களுக்கு இட்டு செல்கிற பொழுது அங்கே மனக்கசப்புகளும், போட்டியும், பொறாமையும், சண்டையும், சச்சரவுகளும், அடிதடிகளும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஔவை பிராட்டியார் தன்னுடைய இந்த ஆத்திச்சூடிகளை சொல்லி தந்திருக்கிறார். எனவே அறிவு நிறைந்த மனிதர்களோடு நாம் சகவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய நட்புறவை பெருக்கிக் கொள்வோம், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஏனென்றால் இந்த முட்டாள்களோடு நாம் இருக்கிற பொழுது, இந்த சிறு பிள்ளைத்தனமாக செயல்படுகின்றவர்களோடு இருக்கிற பொழுது நாமும் என்ன செய்வோம் என்றால் அடுத்தவர்களை பற்றி தவறாக பிரச்சாரங்களை மேற்கொள்வோம். எனவே இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களிலிருந்து நம்மையே நாம் ஒதுக்கிக் கொள்வோம். ஏனென்றால் இந்த தவக்காலம் என்பது இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலம், மனமாற்றத்தினுடைய காலம். எனவே தான் மனம் மாறாவிடில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என்று இயேசுவை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாளிலே, வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே நாம் நம்மையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி ஆத்திச்சூடியிலே ஔவையார் மிக தெளிவாக சொல்லுவதைப் போல சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுபவர்களோடு நாம் பேச்சு கொடுக்காமல், அவர்களோடு இணங்காமல், நட்புறவு பாராட்டாமல், அறிவுசால் நிறைந்த, ஞானம் நிறைந்த,
பெரியவர்களோடு, பண்பாளர்களோடு, சமூக நலன் பேணுபவர்களோடு நாம் நம்மையை இணைத்து கொள்வோம், நட்புறவு பாராட்டுவோம். எது நல்லதோ, எது சிறந்ததோ, எது கண்ணியமானதோ, எது உயர்வானதோ, எது பாராட்டுதற்குரியவையோ, எது விரும்பத்தக்கவையோ அதையே நமது வாழ்விலை செய்து இறைவனுடைய பிள்ளைகளாக இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குடிமகனாக, நல்ல பண்புள்ள குடிமகளாக வாழ்வதற்குரிய நிறைந்த ஆசிரை அருளை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாம் நம்மையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நம்மை புதிய மனிதர்களாக ஆக்குவோம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். நன்றி.